இச்சைன்றது ஆசை. ஆசை மனுஷனுக்கு ஆசையும் கடவுள் கொடுத்தக்கூடிய ரெண்டே தண்டனை. மனுஷனுக்கு என்னெல்லாம்? மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு தண்டனை. ஒன்று பசி, இன்னொன்று ஆசை. ஆசை இல்லையேல் உலகமே இயங்காது. ஆசை வேணுமா மனுஷனுக்கு? கண்டிப்பாக வேணும். ஆசை இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையே இல்லை. ஆனால் அந்த ஆசை எப்படி இருக்க வேண்டும் என்று தான் மதங்கள் நமக்கு வழி காட்டுகிறது. நியாயமான ஆசையாக இருக்க வேண்டும். ஒருவன் தன்னுடைய படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது ஆசை, அது நியாயமானது. ஆனால் கொள்ளையடித்து சம்பாதிக்கணும்னு நினச்சா அது நியாயமான ஆசை கிடையாது. அதுக்கு அத்தியாகிரகம். அடுத்தவங்களை பற்றி நம்ம நினைக்காத, நம்மளுடைய முயற்சி, நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம வாழ்கிறது. அப்படி அவன் 4 வீடு வாங்கிட்டான், 4 கார் வாங்கிட்டான், நம்மளும் 4 கார் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, எங்கே போய் கொள்ளையடிக்கிறது அப்படின்னு தேடக்கூடாது. இப்போ வயசு வந்துடுது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், குழந்தைகள் பிறக்கணும், அவங்களே வளரணும். இந்த உலகத்தில் அத்தனையும் அனுபவிச்சிருக்கணும். உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் கடவுள் நமக்கு படைச்சிருக்காரு. அதனால் இச்சை என்றது ஆசை. ஆசைன்றது நமக்கு தேவையான ஆசை, சுதந்திரம். எப்படின்னா நம்முடைய வாழ்நாள் பூராவையும் சேர்த்து 4 பிரித்து 4 வழி சொல்கிறாங்க முன்னோர்கள். வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படின்னா அர்த்தம்னா என்ன? விலையாக உள்ளதாக, பிறர் மதிக்கக்கூடியதாக, நல்லபடியாக, போய் பொருட்டு புத்தலாட்டம், கள்ளங்கபடம், வச்சகம், சூது இல்லாத தர்மையாக, அடுத்தவங்களுக்கு துண்டை இல்லாமல் நேர்மையாக உழைத்து, நேர்மையாக வாழ்ந்து, தர்மங்களை எல்லாம் செய்து, அடுத்தவங்களுடைய மனசுக்கு கஷ்டப்படாமல், அப்பா அம்மா முன்னோர்கள் எல்லாருக்கும் நம்ம நாள் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்து, பிறருக்கு நல்ல உபகாரம் செய்து, பிறருடைய மனசு துன்படாத அளவுக்கு, நல்லவர்களுக்கு மனசுக்கு கஷ்டம் கொடுக்காத அளவுக்கு, இந்த மாதிரியெல்லாம் நேர்மையாக வாழ்ந்து, நல்லா படித்து, நல்ல வேலைக்கு போய் சம்பாதித்து, 4 பேருக்கு தான தர்மம் பண்ணி இறைவனை வழிபட்டு வந்தால் வருவதற்கு தான் அர்த்தம், தர்மம். இச்சான்னு ஒன்று இருக்குது. பக்கமானது பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் வாழ்கிறது தான் சுதந்திரம். அந்த சுதந்திரமான வாழ்ந்து நமக்கு தேவையான அத்தனை ஆசைகளையும் பூர்த்தி பண்ணின பிறகுதான், நாம் கடமை முடிந்த பிறகுதான் இறைவனை தேட வேண்டும்.